நான் இன்றைக்கி கத்திரிக்காய் வத்தல் தான் செஞ்சு காமிக்க போகிறேன். கத்திரிக்காய் வத்தல் செய்யறதுக்கு நான் இன்றைக்கி 1 கிலோ கிட்ட கத்திரிக்காய் எடுத்துகிட்ருக்கேன். தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு இந்த மாதிரி பெருசு பெருசாக இருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பெருசாக இருக்க மாதிரி கட் பண்ணால் தான் கத்திரிக்காய் வத்தல் போட்டு காஞ்சதுக்கப்புறம் சின்னதாக ஆகிடும். நல்லா பெருசாகவே கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் கட் பண்ணது எல்லாத்தையும் தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் கருத்து போகாமல் இருக்கும். நான் இன்றைக்கி 1 கிலோ கத்திரிக்காவுக்கு 1 லிட்டர் தண்ணி கிட்ட எடுத்துகிட்ருக்கேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நான் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கத்திரிக்காய் வத்தல் அதோடு சேரும்போது காரம் சேரும்போது பொரித்து சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் வண்டு வராமையும் இருக்கும். தண்ணி நல்லா இது கொதிக்கட்டும். வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயெலாம் விலை கம்மியாக இருக்கும். அதுமாரி கொத்தரங்காவும் விலை கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி சீசனில் நம்ம இந்த மாதிரி வத்தல் போட்டு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா மழை காலத்தப்போ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பாருங்கள், தண்ணி நல்லாவே சூடு வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதுங்க. ரொம்ப குழைய வேக விடக்கூடாது. கத்திரிக்காய் வந்து அரை வேக்காடில் தான் இருக்கணும். கொஞ்சம் எடுத்து பார்த்தீங்கன்னா கல் மாதிரி அழுத்தமாக இருக்கணும். அதே சமயம் கத்திரிக்காய் கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும். இதான் வந்து கரெக்டான பதங்க. இந்த மாதிரி தண்ணியில் நல்லா கரண்டி வச்சு நல்லா அழுத்தி அழுத்தி விட்டிங்கன்னா எல்லா பக்கமும் வந்துடும். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காய் எல்லாத்தையும் வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டிக்கோங்க. வடிகட்டினது எல்லாத்தையும் ஒரு தட்டில் கொட்டிக்கோங்க. நம்ம இதில் ஏற்கனவே மஞ்சள் தூளும் மிளகாத்தூளும் போட்டிருந்தோம் இல்லையா, இது தண்ணியிலே போயிருக்கும். நான் கொஞ்சமாக மிளகாத்தூள் இல்லைனா குழம்பு மிளகாத்தூள் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதை நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணும்போது வண்டு வராமையும் இருக்கும். ரொம்ப நாளுக்கும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் உங்களுக்கு. இந்த கத்திரிக்காய் வத்தல் பார்த்திங்கன்னா 3 நாளில் காஞ்சிரும். நல்ல ஒரு வெயில் டைமில் பண்ணிங்க அப்படின்னா 3 நாளில் நல்ல ஒரு சருகாக காஞ்சிரும் நமக்கு. நம்ம காஞ்சதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காய் வத்தல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம கம்மங்கூழ் சாப்பிடும்போது இந்த கத்திரிக்காய் வத்தலை எண்ணெயில் போட்டு பொரித்து கம்மங்கூழுக்கு தொட்டு சாப்பிட்டோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே சமயம் இந்த கத்திரிக்காய் வத்தல் வச்சு வத்த குழம்பு செஞ்சு பாருங்கள், ரொம்பவே அற்புதமாக இருக்கும். பாருங்கள், நான் 3 நாளைக்கு அப்புறம் கத்திரிக்காய் வத்தல் நல்லாவே காஞ்சிருச்சுங்க. எவ்வளோ கம்மியாக இருக்குது பாருங்கள். நான் 1 கிலோ பண்ணியிருந்தேன். அரை கிலோ கிட்ட தாங்க நமக்கு கிடச்சிருக்கு. இது அப்படியே ஒரு நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ உங்களுக்கு தேவைப்படுதோ அப்போ யூஸ் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.